சதா நியூஸ் டிவி என்ற சேனல் நான் நடத்துற சேனல். அந்த சேனல்ல பாத்தீங்கன்னா சர்வே எடுத்ததுல திராவிட முன்னேற்ற கழகம் ஈரோடு மேற்கு, கோபிச்செட்டிப்பாளையம், பெருந்துறை சட்டமன்ற தொகுதி, தொண்டாமுத்தூர் தொகுதி மற்றும் இதர தொகுதிகள் பவானி சாகர், அவினாஷ், இந்த மாதிரி தொகுதிகள்ல திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி பெறும். என்ன காரணம் அப்படின்னா, பெருந்துறை சட்டமன்ற தொகுதி அதிமுகவுடைய கோட்டையாக இருந்ததற்கான காரணம் தோப்பு வெங்கடாச்சலம். பெருந்துறை சட்டமன்ற தொகுதி ஜேகே விட 20,000 வாக்குகள் அதிகம் பெற்று தோப்பு வெங்கடாச்சலம் வெற்றி பெறுவார் என்று மக்களுடைய கருத்தாக இருக்கு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் நல்லசிவம் அவர்கள் 5000 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் செங்கோட்டையன் அவர்களை தோற்கடிப்பார். ஈரோடு மேற்கு குறைந்தபட்சம் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் வெற்றி பெறுவார். மொடக்குறிச்சி தொகுதியில் கண்டிப்பாக பிஜேபி இந்த முறை தோல்வி அடையும். கோயம்புத்தூர் செந்தில் பாலாஜி போட்டியிடுகின்ற தொகுதியாக இருக்கட்டும், கரூர் 4 தொகுதியாக இருக்கட்டும், அனைத்து இடத்திலும் இன்று செந்தில் பாலாஜி அவர்களுடைய அலையாகத்தான் இருக்கிறது. அவர்களுடைய உழைப்புக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறைக்கு மண்டலத்தில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் தொகுதிகளை கைப்பற்றும் நிலையில இருக்கு. இப்போ இருக்கிற சூழல்ல 130 தொகுதிகள் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். கூட்டணி இல்லாம மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். தமிழகம் வெல்லும். ஸ்டாலின் ஆட்சி தொடரும்.